எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க சார், வாங்க உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், என் பேர் அறிவுடை நம்பி. இவங்க காயத்ரி. வணக்கம்மா. வணக்கம். கேஸ் விஷயமா பேச சொல்லுங்க, என்ன கேஸ்? சிவிலா கிரைமா? சிவில் தான் சார். ஓகே, டீடைல் சொல்லுங்க. சார், இந்த கேஸ் ஏற்கனவே உங்ககிட்ட வந்துருச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா சார், ஜெய்ஹிந்த் விலாஸ் வீட்டு மேல கேஸ் இருக்குல்ல, அதுதான். ஓ, அந்த கேஸா? பிரகாஷ் தம்பி சொன்னாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, முடிச்சிடலாம் மேடம். இல்ல சார், இது விஷயமே வேற. என்ன சொல்றீங்க? சார், அந்த கேஸ்க்காக நீங்க எவ்வளவு ஃபீஸ் சார்ஜ் பண்ண போறீங்க? ஃபீஸா? நான் பிரகாஷ் கிட்ட இத பத்தி எதுவுமே பேசல. கேஸ முடிச்சு கொடுத்துட்டு அத பத்தி பேசிக்கலாம்னு இருக்கேன். இந்த கேஸ முடிக்கிறதுக்கு முன்னாடி அமௌண்ட் உங்க கைக்கு வரும், நாங்க தரோம். நீங்க தரீங்களா? ஆமா, நாங்க தரோம். என்ன பாக்குறீங்க? பிரகாஷ் எவ்வளவு ஃபீஸ் தருவான்னு எனக்கு தெரியாது. என்ன ஒரு 5000மோ 10,000மோ தருவான். அதுக்கு மேல போனா ஒரு 25,000 தருவானா? அவன் கொடுக்கிற அமௌண்ட்டை விட 1 மடங்கு 2 மடங்கு இல்ல, 10 மடங்கு தருவோம். என்ன காயிட்டாலிங் 10 மடங்கு தரேன்னு சொல்றேன். சாருக்கு அதெல்லாம் புரியுமா? நேரா விஷயத்துக்கு வா. சார், நாங்க உங்களுக்கு லட்சத்துல ஃபீஸ் தரோம். ஆனா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். அந்த ஜெய்ஹிந்த் விலாஸ் கேஸ உடைக்க கூடாது. அத கண்டுக்காம வெட்டறணும். எஸ், தட்டிடுங்க. சும்மா தட்டிடுங்க. அவன் செய்யற வேலைக்கு தான் சம்பளம் எதிர்பார்ப்பான். நீங்க வேலையே செய்யாம இருக்கிறதுக்கு நாங்க பணம் தரோம். ஓகே, சொல்லுங்க, எத்தனை லட்சம் வேணும்? செக்க வேணுமா, கேஷா வேணுமா? கெட் அவுட். யாருகிட்ட வந்து என்ன பேச்சு பேசுறீங்க? நான் யாருன்னு தெரிஞ்சுதான் என்கிட்ட வந்து பேரம் பேசுறீங்களா? அவங்க புத்தியே அப்படிதான் சார். தம்பி, இவங்க யாரு? சுத்த நான்சென்ஸா இருக்காங்களே. நீங்க கேஸ உடைக்காதீங்க, நாங்க பணம் தரோம்னு சொல்றாங்க. இவங்க செய்வாங்க சார். முன்னாடி விட்டு பின்னாடி குத்துறதுதான் இவங்களோட வேலையே. இல்ல தம்பி, இதை நான் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி. சார் இல்ல சார், வேணாம் சார், வேணாம் சார். இவங்க யார் தம்பி? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்ல எதிரியா? சார், நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. கேஸ படிச்சுட்டு ஜெய்ஹிந்த் விலாஸ் கேஸான ரொம்ப மரியாதையோட பேசுனீங்க. ஏன்னா நீதி நேர்மை மேல உங்களுக்கு மரியாதை இருக்கு. ஆனா இவங்க தம்பி, நீங்க சொல்றத பார்த்தா இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? இவங்க தான் சார் என் அண்ணியாரு. அந்த வீட்டை அமுக்க பாக்குறதே இவங்க தான். அதுக்காகத்தான் அந்த லேக்கா இத்தனை நாளா கேஸ உடைக்காம விட்டு வச்சிருந்தாங்க. அப்பதானே வீடு இவங்க கைக்கு போகும். என்ன தம்பி சொல்றீங்க? ஜெய்ஹிந்த் விலாஸ் மருமக இப்படிப்பட்டவங்களா? என்ன நேரு, லேக்கா கிட்ட இருந்து கேஸ் ஃபைல் வாங்கி கொடுத்தப்போ பரவாயில்லையே, ஏதோ புத்தி வந்து நேருக்கு நேரம் நின்று மோதுவீங்கன்னு பார்த்தா இவ்வளவு கேவலமா பின்வாசல் வழியா வந்திருக்கீங்க. ஏன் சவால தொத்துருவோன்னு பயமா? பிரகாஷ் டார்லிங், இவ்வளவு சீப்பா இறங்கி வந்திருக்கீங்களே, அசிங்கமா இல்ல? முதல்ல வெளியில போங்க. தம்பி, காந்தி மகான் வந்துட்டு போன வீடுன்னு அந்த வீட்டு மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருந்த அந்த வீட்டை அபகரிக்க இவங்க எல்லாம் கிளம்பி வந்திருக்கிறத பார்க்கும்போது, அதுவும் அந்த வீட்டு மருமகளே. இப்ப சொல்றேன் பிரகாஷ், இந்த கேஸ்ல நான் ஜெயிக்காம விட மாட்டேன். இதுதான் என் முத வேலை. என்ன முழிக்கிறீங்க? எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிட முடியாதா நேரே? உங்க அழிவு ஆரம்பம் ஆயிடுச்சு. இந்த கேஸ்ல நாம ஜெயிப்போம் பிரகாஷ். முதல்ல நீங்க வெளியில போங்க. ஹலோ, இந்த சவாலையும் தோத்து உங்க கதை முடிவுக்கு வரதா இல்லையான்னு பாருங்க. ஹலோ. ஏய், பேசாம போயிடு, இல்லைன்னா கை வச்சிருவேன். என்ன தம்பி, அந்த வீட்டு மருமகளா இப்படி எல்லாம் செய்யறாங்க? சார், அவங்க இதுக்கு மேலேயே செஞ்சிருக்காங்க சார். சார், ரொம்ப நன்றி சார். அவங்க பணத்தாசை காட்டியும் அதை ஏத்துக்காம நீதியோட பக்கம் நின்னீங்களே, உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு. தம்பி, நீதியை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. லேக்கா என்ன லேசா நினைச்சிட்டாங்க. கோர்ட்ல என்ன பாப்பாங்கல்ல, அப்ப தெரியும். இந்த கேஸ்ல நாம ஜெயிக்கிறோம். உடைச்சு காட்டுறேன். ரொம்ப நன்றி சார். நீங்க அந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்கல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், என் ஃப்ரெண்டு தரேன்னு சொல்லிட்டாரு. அப்ப கவலையை விடுங்க. அந்த வீடு உங்க கைக்கு வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுங்க. சொல்டா குமார், எனக்கு இங்க ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு.
நீ ஸ்கூலுக்கு போயிட்டு மோனிஷா கூட்டு போயிடுறியா? சரிடா, நான் ஆஃபீஸ்க்கு தான் போறேன். ஈவினிங் கரெக்ட் டைமுக்கு மோனிஷா கூட்டிட்டு போயிடுறேன். உனக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே? இதுல என்னடா சிரமம்? நான் மோனிஷா கூட்டிட்டு வரேன், நீ உன் வேலையை பாரு. நம்பி, காரை ஸ்கூலுக்கு விடுங்க. இன்னைக்கு மோனிஷாவை கூட்டிட்டு போறதுக்கு அவர் வரல. இவன் தான் போறான். நாம மோனிஷாவை தூக்கிட்டு வந்துடலாம். என்ன டார்லிங் சொல்ற? அங்கதான் பிரின்சிபல் விட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல. குமார் அங்கேயே சொல்லி வச்சிருக்கான்ல. பிரின்சிபால் பிரச்சனை பண்ணா என்ன? அங்க இருக்கிற டீச்சர் கிட்ட பேசிக்கலாம். மோனிஷாவை நம்ம தூக்கிட்டு போயிட்டோம்னா அவ ஏன் கூட வந்துட்டானா திரும்ப யார் வந்து கூப்பிட்டாலும் அவ போக மாட்டா. அவர் இல்லாத சமயம் தான் நமக்கு சரியான நேரம். இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது. கார் எடுங்க. சரி டார்லிங். என்னங்க சொல்றீங்க? நம்ம வக்கீல் கிட்ட பேரம் பேசுற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்களா? தங்கச்சி புருஷனே கொலை பண்ற அளவுக்கு போகும்போது அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம். இதுல என்ன பிரச்சனைனா அவங்க பண்ணது அவங்களுக்கு எதிராகவே மாறிடுச்சு. அட்வொகேட் சத்தம் போட்டு வெளியே அனுப்பிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வக்கீல் நமக்காக ஒத்துக்கிட்டதுனால சொல்லல. இந்த காலத்துல லட்ச லட்சமா தரேன்னு சொல்லியும் அது வேண்டான்னு நீதி நியாயங்கிற ஆட்கள் இருக்காங்கன்னா கேட்கவே சந்தோஷமா இருக்குங்க. நமக்கும் நம்மள போலவே ஒருத்தவங்க இருக்காங்கன்னு நினைக்கும் போது உற்சாகமா இருக்குங்க. உண்மைதான் சத்யா. செக்கா வேணுமா பணமா வேணுமான்னு கேட்டதும் அவர் முகத்துல வந்து ஆத்திரத்தை பார்த்திருக்கணுமே. ரொம்ப தங்கமான மனுஷன். சத்தியத்துக்கு என்னைக்குமே தோல்வி கிடையாது. நேர்மை தான் ஜெயிக்கும்னு மாமா சொல்வாருல்ல. பாத்தீங்களா, காந்தி வந்து போன வீட்டுக்கு எவ்வளவு நேர்மையான ஒரு வக்கீல் கிடைச்சிருக்காருன்னு. அவர் உறுதியா சொல்லிட்டார் சத்யா. இந்த கேஸை நான் முடிச்சு தருவேன், ஜெயிச்சே தீருவேன், வீடு உங்களுக்கு தானே உறுதியா சொல்லிட்டாரு. நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்க போகுது. ஆமாங்க. அப்புறம் மோனிஷாவை இன்னைக்கு நாம தான் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போனோம். குமார் ஃபோன் பண்ணா, அவனுக்கு ஓட்டியா? சரிங்க, போய் கூட்டிட்டு போலாம். எக்ஸ்கியூஸ் மேடம். மேடம், கார்த்திக்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. வர சொல்லுங்க. சரிங்க மேடம். நானே போய் கூட்டிட்டு வரேன். சரிங்க. ஹாய் கார்த்திக். ஹாய் பிரகாஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுவாங்க. போலாம். வாங்க. ஹாய் கார்த்திக். ஹாய் சத்யா. உங்களை இந்த இடத்துல பார்க்கிறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ கார்த்திக். உங்களுக்குன்னு ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. எவ்வளவு போராட்டம், எவ்வளவு தடங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ கார்த்திக். உட்காருங்க. கார்த்திக், முதல்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றியா? எதுக்கு? இல்ல, வீட்டு பிரச்சனைக்காக பணம் தேவைப்பட்டப்போ எந்த ஷூரிட்டியும் இல்லாம 1.25 கோடி தரேன்னு சொல்லிருக்கீங்களே. என்ன சத்யா இதெல்லாம்? ஆமா கார்த்திக், உண்மையிலே இது பெரிய உதவிதான். இப்பன்னு இல்ல கார்த்திக், நாங்க எப்போ எந்த உதவின்னு கேட்டு வந்து நின்னாலும் நீங்களும் ஆண்டியும் என்னைக்குமே மறத்ததே இல்ல. உங்களுக்கு நாங்க இருக்கோம்னு சொல்லுவீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்திக். என்ன சத்யா, உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம்? கார்த்திக், ஆன்டி குடன் விஷயமா சொன்னாங்களே. ஆமா பிரகாஷ், இதோ எடுத்துட்டு வந்திருக்கேன். சத்யா, உன்னோட சைன் இருந்தா போதும்னு சொன்னாங்க. கொடுங்க. என்னங்க சத்யா? சத்யா, சத்யா, எனி ப்ராப்ளம்? ஆமா சத்யா, அந்த குடோன்ல முன்னாடி இருக்கிற 2 அடி இடம் தான் ப்ராப்ளம். நீங்க ஒரு என்ஓசி கொடுத்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். கார்த்திக், இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல, கொஞ்சம் சீரியஸான விஷயம். என்ன சொல்ற? ஆமாங்க, கட்டடத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த 2 அடி மெயினான இடத்துல இருக்கு. கார்ப்பரேஷனுக்கு சொந்தமானது. இங்க பாருங்க சத்யா, அது எங்க அம்மாவோட மிஸ்டேக் தான். அவங்க எதையும் விசாரிக்காம வாங்கிட்டாங்க. எனக்கும் என்ன செய்யறதுனே தெரியல. விக்கலான்னு நான் ட்ரை பண்ணா அது 20 கோடி கீழே கேட்கறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு பக்கத்து இடம்லாம் குறைஞ்சது 50 crores மேல போகுது. அந்த இடத்துல ஒரு 2 feet தான் ப்ராப்ளமா இருக்கு. அப்படியே அதை ஒருத்தருக்கு விக்கலான்னு நினைச்சு தான் கூட்டிட்டு போனேன். அவரும் அது குறைவா தான் கேட்கறாரு. அப்புறம் அவர் தான் சொன்னாரு, நீங்க ஒரு என்ஓசி வாங்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாரு. இப்போ அந்த இடத்த வித்துட்டா அந்த பணத்தை நான் என் பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிப்பேன். இப்போ கொஞ்சம் ப்ராப்ளத்துல இருக்கேன். அதான். கார்த்திக், நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா சட்டப்படி இதுல எதுவுமே என்னால செய்ய முடியாது. மீறி சைன் பண்ண எனக்கு ப்ராப்ளம் ஆயிடும். என்ன சொல்றீங்க பிரகாஷ்? சத்யா கிட்ட என் பிரச்சனையை பத்தி சொல்லலையா? என்னங்க இதெல்லாம்? நீங்க படிச்சு பார்க்கலையா? இல்ல சத்யா, ஆன்டி கிட்ட பேசும்போது இதுக்குள்ள இருக்கிற டீடைல்ஸ் பத்தி சொல்லல. என்எஸ்சி சர்டிபிகேட் கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. என்ன சத்யா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நீங்க சைன் மட்டும் பண்ணிடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? எனி ப்ராப்ளம்?
இல்ல கார்த்திக், இதுல சத்யா டோன்ட் வரி. கவர்மெண்ட் ரூல்ஸ் எதை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி எத்தனையோ இடத்துல எத்தனையோ பிரச்சனை இருக்கு. இது விஷயமா நான் கன்சல்ட் பண்ணப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. எத்தனையோ ஆஃபீஸர்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க, என்ஓசி வாங்கிட்டு வந்துருங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. அதுவும் அந்த ஏரியா உங்க கண்ட்ரோல்ல தான் வருது. நீங்க 2 பேரும் எனக்கு தெரியாதவங்க இல்ல, அதனாலதான் இங்க வந்தேன். என்ன சத்யா, நான் சொல்றது சரிதானே? கார்த்திக், தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல சட்டப்படி என்னால சைன் பண்ண முடியாது. இதுல பின்னாடி பிரச்சனை வந்தா அதுக்கு நான் தான் பதில் சொல்லணும். என்ன சொல்றீங்க? என்ன ப்ராப்ளம்? நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இதுல சைன் பண்ண வாய்ப்பே இல்ல. அதுவும் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான இடம். என்ன சத்யா நீங்க? அவன் கார்ப்பரேஷன் இடத்தையே சொந்தமா வாங்கிட்டு இருக்காங்க. இது என் இடத்துல 2 ஃபீட் தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயம் யோசிக்கிறீங்க? டேய், டோன்ட் பீ சில்லி. சைன் பண்ணுங்க. கார்த்திக், இல்ல கார்த்திக், புரிஞ்சுக்கோங்க. இது அப்படி கேஷுவலா எடுத்துக்க முடியாது. நாளைக்கு சட்டத்துக்கு முன்னாடி பெரிய ப்ராப்ளம் டேய், வரும். என்ன சத்யா சட்டம் கிட்டன்னு பேசுறீங்க? ஆமா கார்த்திக், ப்ராப்ளம் எனக்கு தான். அதான் நான் சொல்றேன்ல, நான் உங்க கூட இருக்கேன்னு. கார்த்திக், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதுல நான் சைன் போட்டா நான் என் வேலைக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும். சட்டத்தை மதிக்காத மாதிரி ஆயிடும். சத்யா, உங்களோட நீதி நேர்மைலாம் எனக்கு புரியுது. நான் உங்களுக்கு தெரியும் தானே? எங்க போயிட போறேன்? இங்க தானே இருக்க போறேன். நீங்க சைன் பண்ணா அந்த இடத்த நான் விற்க போறேன். வாங்கினதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிட்டு போறான். இல்ல கார்த்திக், சாரி. நீங்க சொன்னதை பண்ணா நான் ஃபோர்ஜரி பண்ற மாதிரி ஆயிடும். என்னது ஃபோர்ஜரியா? என்ன சத்யா, என்ன ஃபோர்ஜரி சொல்ல வரீங்களா? ஐயோ கார்த்திக், இல்ல கார்த்திக் ப்ளீஸ். சட்டன ஃபோர்ஜரி சொல்றீங்க? என்ன சத்யா நினைச்சிட்டு இருக்க? ஐயோ கார்த்திக், நான் சொல்லாட்டியும் இந்த கேஸை டீல் பண்றவங்க யாரா இருந்தாலும் இதான் சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு என்ஓசி சர்டிபிகேட் வாங்கி நீங்க வேற ஒரு ஆளுக்கு வித்தீங்கன்னா நாளைக்கு கார்ப்பரேஷன்ல இருந்து பிரச்சனை வந்தா அவன் என்ன சொல்லுவான்? என்னை ஏமாத்தி வித்துட்டாங்க, ஃபோர்ஜரி தானே சொல்லுவான். இதுல எப்படி சைன் பண்ணீங்கன்னு மேல் அதிகாரிங்க என்னதானே கேட்பாங்க? அப்போ நீங்களா நேர்மையான ஆளு, நான் ஃபோர்ஜரி ஆளுன்னு சொல்ல வரீங்களா? தெரிஞ்சவங்க என் பிரச்சனையை புரிஞ்சுப்பீங்கன்னு சொன்னா என்ன ஃபோர்ஜரின்னு சொல்றீங்களா? கார்த்திக், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எங்களோட சூழ்நிலை அப்படி. சத்யாவோட பிரச்சனையை பிரகாஷ் யோசிச்சு நிறுத்துங்க. என்ன உங்க சூழ்நிலை? என்ன உங்க பிரச்சனை? ஏங்க, நான் பிசினஸ்ல பிரச்சனை சொல்றேன், கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க என்ன ஃபோர்ஜரின்னு சொல்றாங்க. நீங்க இல்லனா இந்த வேலையை என்னால முடிக்க முடியாதா? கார்த்திக் 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 டேய், முதல்ல கையெடு. கார்த்திக், சும்மா நிறுத்த சத்யா. இந்த இடத்துல வேற ஒருத்தர் இருந்தா நான் இந்நேரம் இங்க வந்து சைன் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் கூப்பிட்ட இடத்துக்கு அவனே வந்து சைன் பண்ணிருப்பான். கார்த்திக், நீங்க தப்பா பேசுறீங்க. கவர்மெண்ட் ஆபீசரே இப்படி எடை போடுறது சரியில்லை. என்ன தெரியும் உனக்கு? கவர்மெண்ட் ஆபீசர்னா கொம்பு முளைச்சிருக்கா? நீ இன்னைக்குதான் ஆபீசர். உனக்கு முன்னாடி எனக்கு எத்தனையோ ஆபீசர் தெரியும். ஏன் கலெக்டர், மினிஸ்டர் எல்லாரையுமே தெரியும். உங்களுக்கு தான் அவங்க எல்லாரையும் தெரியும்னா அவங்க கிட்டே சைன் வாங்க வேண்டியதானே? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? சத்யா, என்ன ஆபீசர் ஆயிட்டா பெரிய ஆள் நினைப்பா உனக்கு? கார்த்திக், வார்த்தையை ஆழ்ந்து பேசுங்க. இங்க அவங்க ஆபீசர். நீங்க அவங்களை இப்படி வா போன்னு பேசுறது சரியில்லை. ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? கார்த்திக், இதுல சைன் பண்ண உனக்கு எத்தனை லட்சம் வேணும்? கார்த்திக், சொல்லு, எத்தனை லட்சம் வேணும்? வேணும்னா அந்த 1.25 கோடி தந்துடுறேன். நீங்க திருப்பி தரவே வேண்டாம். சைன் போடு. கார்த்திக், this is the limit. கிளம்புங்க ப்ளீஸ். சத்யா, இப்ப நீ என்ன சொல்ற? I'm asking to leave. கார்த்திக், டேய், கிளம்புங்க. கையெடு. வெளியே போடா, இல்லைன்னா கழுத்தை பிடிச்சு தள்ளுவேன்னு சொல்லாம சொல்றீங்களா? என்ன சத்யா, பழசெல்லாம் மறந்துட்டியா? கார்த்திக், நான் இவகிட்ட பேசிட்டு இருக்கேன். கார்த்திக் தப்பு பண்றீங்க. முதல்ல நீங்க சத்யாவை வா போன்னு பேசுறதை என்னால அனுமதிக்க முடியாதா? என்ன பண்ணுவ? ஆபீசரை நான் பேசினா உனக்கு என்ன கோவம் வருது? ஏய், நீங்க கிளர்க்கு தானே? இல்ல இங்கேயும் ஹஸ்பண்டா? கார்த்திக், ஏய், சும்மா இரு. உன்ன எனக்கு தெரியாது. கார்த்திக் தப்பு பண்றீங்க. என் பொறுமையை சோதிக்காதீங்க ப்ளீஸ். ஏய், என்னடா ஆளுக்காளு வாசனை காமிக்கிறீங்க? அப்ப புருஷனை பொண்டாட்டி அவ்வளவு பெரிய ஆளாயிட்டீங்களா? கார்த்திக், வெளியே போறீங்களா? ஏய், நிறுத்து. என்ன பழசெல்லாம் மறந்துட்டியா? இல்ல இந்த ஆபீசர் போஸ்ட் எல்லாத்தையும் மறக்கடிச்சிருச்சா? என் கம்பெனில வேலை செஞ்சதானே நீ? அதெல்லாம் மறந்து போச்சா இப்போ? வேண்டாம் கார்த்திக், நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. வெளியே போங்க. ஏய், என்ன வெளியே போக சொல்றதுக்கு நீ யாரு? நான் தான் சொல்றேன்ல இங்க பேசுறேன்னு. சொல்லு, மறந்துட்டியா? எந்த நிலைமையில இங்க வந்த? இப்ப எந்த நிலைமையில இருக்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பேசு. ஏன் வந்ததும் சொன்னியே 1.25 கோடியை எந்த ஷூரிட்டியும் இல்லாம கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றின்னு. அந்த நன்றிக்கு நீ காட்டுற விசுவாசம் இதானா?
இப்ப என்ன அந்த 1.25 கோடி உன்னால திருப்பி தர முடியாது அதானே சொல்லு. ஓகே, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் தான் அந்த பணத்தை லஞ்சமா தரேன்னு சொல்றேனே. கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க கிட்ட எந்த உறவு முறைன்னு சொல்லி வந்தாலும் பணத்தை தான் எண்ணி முன்னாடி வைக்கணும். வைக்கிறேன். அந்த 1.25 கோடி நீங்க திருப்பி தர வேண்டாம். இந்தா, இதுல ஒரு சைன் போர்டு. காசு தேடி வரும். கெட் அவுட். என்ன சொன்ன? கெட் அவுட்டா? எஸ், அவுட். நானும் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசிட்டே இருக்கீங்க. எந்த தைரியத்துல இங்க வந்து என் முன்னாடி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இவரே ஹஸ்பண்ட், இவரே என்ன எங்க மேடம் தான் கூப்பிடுறாரு. ஆனா நீங்க வா போன பேசிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இதே வேற ஒரு ஆளா இருந்த நீங்க பேசினதுல ஒரு வார்த்தை பேசிருந்தாலும் இங்க நடக்கிறதே வேற. தெரிஞ்சவங்கன்னு வந்தீங்க, அதுக்கான மரியாதையும் கொடுத்தோம். உங்களால புரிஞ்சுக்க முடியாது? இவரை கிளர்க்னு சொல்றீங்க. எந்த அதிகாரத்துல அப்படி சொல்றீங்க? அவர் எனக்கு தான் கிளர்க். உங்கள மாதிரி பண வெறியில இருக்கிற பணக்காரங்களுக்கு இல்ல. சத்யா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இதேதான் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன். சொல்ல புரிஞ்சுக்காம பேசுறீங்க. கடைசியில லஞ்சம் தரேன்னு சொல்றீங்க. என்ன புத்தி இது? இப்படிதான் நீங்க சொத்தை சேர்த்தீங்களா? இப்படிதான் பிசினஸ் பண்றீங்களா? யார் முன்னாடி வந்து லஞ்சம் அது இதுன்னு சொல்றீங்க? ஏய் ஏய், நிறுத்து. என்ன? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசுற. காசு பணம் வச்சிருந்தா பெரிய ஆளா நீ? இல்ல, இதோ இன்னைக்கு நீதி நேர்மன் பேசிட்டு இருக்காங்களே இந்த ஆபீசர் அம்மா. இவங்க ஆபீசரா இல்லாதப்போ ரேப் பண்ண போனியே, நீதான் பெரிய ஆளு. பிரகாஷ், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கெட்டுடும். வெளியே போடா. ஏய் ஏய், வெளிய போடா. ஏய் சத்யா, ஏய், இன்னொரு தடவை சத்யா வா போட்டு பேசுன நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என்னடா பண்ணுவ? என்ன வேணா பண்ணுவேன். ஏய், மறந்துட்டீங்கல்ல? எல்லாத்தையும் மறந்துட்டீங்கல்ல? இருக்கு உங்களுக்கு. காசு பணம் உதவினா எங்க வீட்டு வாசல்ல பிச்சை எடுக்கிற மாதிரி வந்து நிக்கிறது. இன்னைக்கு கையெழுத்து கேட்டு வந்தா பிச்சை அது இதுன்னு வெளில துரத்துறதா? ஆமா, நீ கையெழுத்து பிச்சை கேட்டு வந்த, நாங்க தர மாட்டோம்னு சொன்னோம். ஏய் ஏய், மரியாதையா போயிடு. இது கவர்மெண்ட் ஆபீஸ். இங்க பிரச்சனைன்னு ஒரு ஃபோன் பண்ணா போலீஸ் உன்னை ரொம்ப கேவலமா அப்புறப்படுத்தும். பாக்குறேன், இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு பாக்குறேன். டார்லிங், பிரகாஷ் இன்னும் வரல. ஆனா அந்த பிரின்சிபல் விட மாட்டாங்களே. நான் பாத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, பிரின்சிபல் இருக்காங்களா? அவங்க இல்ல மேடம், இன்னைக்கு அவங்க லீவு. நான் என் பொண்ணை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். கிளாஸ் டீச்சரை பாருங்க மேடம். சரி. மேடம். கடவுள் ஏன் பக்கம் இருக்காரு நம்பி. அதான் எல்லாம் சேர்த்து வச்சு நடக்குது. மோனிஷாவை நம்ம கூட்டிட்டு போயிடலாம். இனி அவளை என்கிட்ட இருந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாக்குறேன். மேடம், எஸ், நான் மோனிஷாவோட மதர். அவளை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். அவளை அவங்க டாடி தான் வந்து கூட்டு போவாருன்னு பிரின்சிபல் மேம் சொன்னாங்களே. ஆமா மேடம், ஆனா அவருக்கு இன்னைக்கு ஓவர் டியூட்டி. அதான் நான் வந்திருக்கேன். ஐ சி. அவளை மோனிஷா. எஸ் மேம். உங்க மம்மி வந்திருக்காங்க பாரு. மோனி, மோனி, மோனி குட்டி செல்லோ. ஏன் மம்மி இங்க வந்துட்டு என்ன பார்க்க வரல? அது அது டாடி உங்ககிட்ட டூ விட்டாரா? இன்னும் பழவில்லையா? போன்ல கூட உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. எதுக்கு? ஒண்ணு இல்லடா செல்லோ. இனிமே உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. மேடம், இந்தாங்க. தேங்க்யூ மேடம். பாய் மோனிஷா. பாய். வா மோனி, நம்ம போலாம். செல்லோ, இன்னைக்கு மனுஷா நல்லா என்ஜாய் பண்ணுவா. ஆமாங்க, பின்ன நம்ம கூட பைக்ல வர போறால. ஆமா சத்யா, அவளுக்கு நம்ம கூட வரதுனாலே தனி சந்தோஷம். ஆமாங்க. ஏன் மம்மி டாடி உன் பேர் சொன்னா கோவப்படுறாரு? காய் டார்லிங். இந்த அங்கிள் யார் மம்மி? இவரு உங்க அங்கிள் தான். இன்னைக்கு சித்தப்பா என்ன கூட்டிட்டு போக வருவாரா? இல்ல செல்லம், இன்னைக்கு உன்னை மம்மி தான் கூட்டிட்டு போக போறேன். வா போலாம்.